நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கேன். இருந்தாலும் ஏன் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கனால ரொம்ப நேரம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் பண்ணி நிறையா கன்ஃபர்மேஷன் கழிச்சு தான் என்ட்ரி எடுக்கணும்னு தோணுது. அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப நிறையா என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிடுறேன். இதுக்கு பெசாட்டுக்கு நான் பிகினர் ட்ரேடராகவே இருந்திருக்கலாம் போல. ஏன் நான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே நான் ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியலை? ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பேனிக் இல்லாமல் பயம் இல்லாமல் என்ட்ரி எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் ரொம்ப வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன். ஏன்? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அண்ட் பிகினர் ட்ரேடர் 2 பேருமே இதை வாட்ச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மிஸ்ட்ரி சீரீஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போட்டிருக்கோம், அதை மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ மார்க்கெட்டில் பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு வேணும்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறையா ஃபேக் அவுட் நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும், எங்கெல்லாம் ஃபேக் அவுட் நடக்குதுன்னு சொல்லி. இதில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரியாக எடுக்கிறப்ப ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டாக இருக்கும், இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேக் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி வர்றப்ப டார்கெட் ஹிட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ஃபேக் அவுட்டை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ இதை நீங்கள் கெயின் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3+ இயர்ஸ் ஆச்சும் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நான் ஏன் சொல்கிறேன்னா புதுசாக ஃபேக் அவுட்ஸ் வரும் மார்க்கெட்டில். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் 3+ இயர்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். இந்த மாதிரி ஃபேக் அவுட்டு மார்க்கெட் இங்கே வந்தால் ரிவர்சல் ஆகும், இங்கே வந்தால் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்காண்டது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா பேனிக் ஆகக்கூடாது. ஒரு பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோன்னே ரொம்ப பேனிக் ஆவாங்க, நடுங்கும் கையெல்லாம், ஹார்ட் பீட்லாம் பார்த்தீங்கன்னா எகுரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்ட்ரி எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டை ஃபைன் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்பீங்க, ப்ராப்பராக எடுப்பீங்க. உங்களுக்கு தொடர்ந்து என்ட்ரி எடுக்க உங்களுக்கு அந்த பேனிக்லாம் போயிடும், கையெல்லாம் நடுங்காது, நீங்கள் ப்ராப்பராக எமோஷனல் ஆகாமல் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாரு. அவர் எப்படியோ ப்ரெஷரில் விளையாடுவார், ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆகலாம். நம்ம MS தோனி எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ரன் அவுட் ஆனார். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் ஆகிருப்பார் சொல்லப்போனால். இதே தான் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப பேனிக் ஆவீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இதுக்காண்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரீசன், பேனிக் ஆகக்கூடாதுங்கிறது. ஓகே, இப்போ சொன்ன இந்த 2 ரீசன்னால தான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணும்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்ப ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவீங்க, சார்ட்டை பார்ப்பீங்க, ஒரு கேண்டிலை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரி, ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஓகே, இப்போ சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு, க்ளோஸ் வச்சிருச்சு, நெக்ஸ்ட் நான் உடனே என்ட்ரிக்கு போகிறேன். அதாவது பிகினர்லேருந்து கொஞ்சம் கத்திட்டு வர்றப்ப இந்த இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய டூலை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய டூலை பற்றி தெரியும், நிறையா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனு, SMC, ICT இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வர உங்களுக்கு இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரிய வரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இதை போட்டு குழப்பிக்குவீங்க.
குழப்பிட்டு நீங்களா ஒன்று உருவாக்கி நிறைய கன்ஃபர்மேஷனுக்காண்டி நிறைய இதை எடுத்து வச்சுக்குவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபெப்பு, இந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு தெரியறப்ப இதெல்லாம் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர்லேருந்து இருக்கிறப்ப ஒரு பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகணும், இது பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு வரணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு எடுப்பீங்க. ஒருவேளை இது ஃபேக் அவுட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிப்பீங்க ரொம்ப. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கப்ப ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய கேண்டில் போயிருக்கும் எஃப்இஜி ஃபார்ம் பண்ணி. அப்போ என்ன நினைப்பேன்னா, ஓகே இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒருவேளை ஃபெப் வராமல் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி டபுளாக யோசிப்பேன். என்ன நினைப்பேன்னா, ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோன்னே என்ட்ரி எடுக்கலாம்னு யோசிப்பேன். கீழே ஆர்டர் பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நமக்கு ஃபேக் அவுட் பண்ணிடுவாங்க, ஃபெப்பில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபேக் அவுட் கொடுத்து கீழே ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு அகைன் போகலாம்ல, இந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. இதே மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி தான் இருக்குது. அண்ட் சேம் இதுதான் ஒரு மார்க்கெட் மிஸ்ட்ரியே. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு பிகினர் ட்ரேடர் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்துமே நான் ரொம்ப கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரும் ஃபேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் தான். ட்ரேடிங்கில் இது ஒரு பேஸ். நீங்கள் பிகினர் ட்ரேடர் இருக்கிறப்ப அது ஒரு பேஸு, கொஞ்சம் கற்றுட்டு இருப்பீங்கல்ல அது ஒரு பேஸு, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்தோடனே அது ஒரு பேஸு, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பேஸு. இந்த மாதிரி ஒரு பேஸாக தாண்டி தான் போகணும். நெக்ஸ்ட் இதை தாண்டி போகிறப்ப இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறது, எப்படி இங்கிருந்து நான் மூவ் ஆகி ஓவர் கம் பண்ணுறது இதை அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். இன்னொன்று என்னன்னா, ப்ரோ இதுவும் ஒரு ப்ராப்ளம் தானா, இப்போவும் நான் ஒரு பிகினர் ட்ரேடர் மைண்ட் செட்டில் தான் இருக்கேனா, அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இதுக்கு ஒன்று நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே ஆக்டர் தனுஷ் தெரியும்ல, அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெரியுது, உங்களுக்கு அந்த விஷயத்தில் A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே சந்தேகம் வந்துடும். நமக்கு இது உண்மையிலேயே தெரிஞ்சிருச்சா, நம்ம உண்மையிலேயே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடும். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, இது உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ஒரு டவுட்டு தான். இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. இந்த மாதிரிலாம் தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. ஆனால் எப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் A to Z தெரியுதோ உங்களுக்கு அப்போ தான் டவுட் வரும், நம்ம இது கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லி. உங்களுக்கு டவுட்டே வரல, எனக்கு இதில் பற்றி பயமே இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருப்பீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது, இந்த மாதிரி தாட்ஸ் வரனால நான் டவுன் ஆகிட்டு இருக்கேனா இல்லை க்ரோ ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ரோ ஆகிக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.